நண்பர்களே, இன்றைய நடப்பு நிகழ்வு செய்தியாக உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதியாக நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. அதுவும் இந்தியாவின் 53வது தலைமை நீதியாக ஜனாதிபதி அவர்கள் நேற்று பதவி பிரமாணம் அது திரௌபதி முர்மு அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க. இவர் பாத்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். இதற்கு முன்பாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதியாக PR கவாய் இருந்தாங்க. தற்போது பாத்தீங்கன்னா அவருடைய ஓய்வு காலம் முடிவடைந்த நிலையில் புதிய உச்ச நீதிமன்ற தலைமை நீதியாக சூரியகாந்த் அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. உலகக்கோப்பை கபடியில் சீன தபையை வீழ்த்தி இந்தியா பெண்கள் அணி மீண்டும் சாம்பியன். அது உலகக்கோப்பை இந்தியா 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கு. இந்திய பெண்கள் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கு. ஸோ மொத்தம் எத்தனை உலகக்கோப்பை நடந்திருக்குன்னா 2 தான். இந்த 2மே இந்திய பெண்கள் அணி தான் சாம்பியன் பட்டம் இருக்கு. எங்க நடந்திருக்கு அப்படின்னா வங்கதேசத்துல தான் இந்த போட்டி நடந்திருக்கு. மொத்தம் 11 அணிகள் இந்த போட்டியில் பங்கேற்றிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அது மதிப்புமிக்க வீராணையாக சஞ்சு தேவி தெரிவு செய்யப்பட்டிருக்காரு. இந்த வெற்றிக்கு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள், தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள்லாம் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தவே முக்கியமான பெண்கள் அணி தான் கோப்பை வென்றிருக்கு. இந்திய கிரிக்கெட்டில் கோப்பையை வென்ற இந்திய பார்வையற்றோர் அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து வச்சிருக்காரு. அது இந்திய பார்வையற்றோர், சரிங்களா, இந்திய பார்வையற்றோர் அணிக்கு இங்க பெண்கள் உலகக்கோப்பையில் வென்றிருக்காங்க. அது 2020 வேர்ல்டு கப்பு. இலங்கை தலைநகர் கொழும்பில் நடைபெற்ற பார்வையற்றோருக்கான முதலாவது பெண்கள் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நேபாளத்தை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது அப்படிங்கிறது இந்த நடப்பு நிகழ்வு செய்தியாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம்.